Hi friends, welcome to Videgal Study Center. இப்போ எல்லாம் group 4க்கு நம்ம prepare பண்ணிட்டு இருப்போம். ரிவிஷன் போயிட்டு இருக்கும். லாஸ்ட் 5 days வந்து நமக்கு இருக்கு. இந்த சமயத்துல நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன டிப்ஸ், என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி போஸ்டிங் வாங்குனவங்க ஃபாலோ பண்ணது. ஸோ என்ன அப்படிங்கறது ஒரு 5 minute வீடியோவா நம்ம பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ 9th ஜூன்ல நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஹால் டிக்கெட்ல டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கலாம், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ண வேண்டாங்கிறத பத்தி நம்ம இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் தான் ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். லாஸ்ட் 5 days தான் இருக்கு, இது படிச்சுமா அது படிச்சுமா, இதை விட்டலாம் அதை விட்டலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் என்ன நீங்கள் ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கீங்களோ, நீங்கள் உங்கள் ஓன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் அழகாக திருப்பி பார்த்தீங்கன்னாவே போதும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க வேண்டாம் கடைசி நிமிஷத்தில். அடுத்தது நல்லா தூங்குங்க. இவ்வளோ நாள் வந்து நீங்கள் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நைட் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு 5 daysல ஓரளவு நல்லா தூங்குங்க. ஒரு 5 hours 6 hours நல்லா தூங்கிடுங்க. குறிப்பாக ஒரு ஃப்ரைடே சாட்டர்டேங்கும் போது நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். ஹெல்த்தி ஃபுட், ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அடுத்து கான்ஃபிடென்ஸாக இருங்க. ஓகே, இது நம்ம எல்லாமே படிச்சுட்டோம், நமக்கு எதுவுமே மறக்காது. ஸோ நம்ம ஆப்ஷன் பார்த்தா நம்ம எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுவோம். இந்த டைம் நம்ம கட்டாயமாக போஸ்டிங் வாங்கிடுவோம். நம்ம எல்லா டாபிக் கவர் பண்ணிட்டோம். வி கவர்ட் ஆல் டாபிக்ஸ், எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நமக்கு தெரிஞ்சது கேட்க போகிறாங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்க போகிறாங்க, நம்ம தரோ பண்ணிட்டோம். ஸோ நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்போவுமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே நீங்கள் வச்சுக்கூடாது. இனி 5 days இருக்குது, இதை படிக்கலையே அதை படிக்கல, எத்திக்ஸ் படிச்சு அதுலேருந்து கேட்டுருவாங்களோ இதிலிருந்து கேட்டுருவாங்களோ. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுட்டு கான்ஃபிடென்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கணும். சரிங்களா? அது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க வேண்டியது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். அடுத்ததான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரிவிஷன். ஸோ ரிவிஷன் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். எந்த ஒரு ஃப்ரெஷ் டாபிக்ஸ் எடுத்து ஒரு ஃப்ரெஷ் மெட்டீரியலில் எடுத்து படிக்கிறதோ இல்லை ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கே புதுசாக எடுத்து படிக்கிறதோ கட்டாயமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். புது டாபிக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆல்ரெடி படித்ததை மட்டும் ரிவைஸ் மட்டும்தான் இந்த 5 நாட்களில் நீங்கள் பண்ணணும். அதுவும் ரிவிஷன் நீங்கள் எப்படி பண்ணலாம், எல்லாத்தையுமே நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இந்த 5 daysல. எந்த ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த டாப்பிக்ல இருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டாப்பிக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 year plans, 5 year பிளானை பற்றி கொஸ்டின் கட்டாயமாக இருக்கும். ஸோ அதுதான் அப்போது ஃப்ரீக்வெண்ட் டாபிக்ஸ் அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி சயின்ஸில் நீங்கள் டிசீஸ் டாபிக் படிக்கணும், ஆசிட் பேஸ் டாபிக் படிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணி நீங்கள் முடிச்சிடணும். ஆனால் எந்த ஒரு நியூ டாபிக்ஸும் நீங்கள் படிக்க வேண்டாம். ஓகே, ஸோ நீங்கள் படிச்சிருந்தா வரும், நீங்கள் படிச்சுட்டீங்க, எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டீங்க, அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அடுத்தது இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இடையில ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் தமிழ் படிப்பீங்க, மேக்ஸ் ஒதுக்கிக்குவீங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒதுக்கிக்குவீங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க வந்து உயிர் வாழ்றதுக்கு 3 நேரம் சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு முக்கியமே சிலபஸ், ரிப்பீட் ரிவிஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அது நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னா 2024லேருந்து ரிவர்ஸ் ஆர்டர் போங்க. ஸோ 2010 வரையில் கூட தேவையில்லை, ஒரு 6 year கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் நீங்கள் போகணும். இது ரொம்ப முக்கியம். இந்த 5 daysல புதுசாக நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறதை விட ஆல்ரெடி இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கறது ரொம்பவே குட் தான். மார்க் டெஸ்ட் எழுதுங்க, பட் ஒரு ஃப்ரைடே அந்த டைமுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுங்க, தேர்ஸ்டே. ஏன்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதும்போது ஏதாவது ரொம்ப டஃப்பாக கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தாலும் அவுட் ஆஃப் போர்ஷன்ல இருந்து கேட்பாங்க. பட் நமக்கு நல்லா தெரியும் குரூப் 4 இந்த லெவல் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் ரொம்ப டஃப்பாக கேட்டுட்டாங்க, இல்லைன்னா அவுட் ஆஃப்லாம் கேட்டுட்டாங்க, குரூப் 4 தாண்டி கேட்டுட்டாங்க, அந்த லெவலை விட தாண்டி கேட்டுட்டாங்க. அப்படிங்கும்போது உங்களோட கான்ஃபிடென்ஸ் பிரேக் ஆயிரும். அது கடைசி நேரத்தில் அது வந்து உங்களை எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வெட்னஸ்டேவோட நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறது ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டோட சஜஷன் அண்ட் மை சஜஷன் ஆல்சோ.
ஸோ நீங்கள் இதை வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்கள் லாஸ்ட் 5 days 4 daysல நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படி வந்து நமக்கு ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்ட் டாபிக்ஸ் நீங்கள் படிச்சிங்களோ அதே மாதிரி பாக்ஸ் கண்டென்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிடணும். முக்கியமாக இதை நீங்கள் எப்படி இருந்து போகிறீங்கன்னா 10th புக்லேருந்து போகிறீங்க. 10th பாக்ஸ் கண்டென்ட் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் 9th, நெக்ஸ்ட் 8th. ஸோ இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் நீங்கள் வந்து பாக்ஸ் கண்டென்ட்டும் புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்க்குறது நல்லது. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்து அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. எஸ்பெஷலி விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு பூலித்தேவர் லெசனில் நீங்கள் படிப்பீங்க இல்லையா, இதில் அப்படியே நீங்கள் புக் பேக் இப்போ எடுத்து பாருங்கள். அதே தான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மேக்ஸிமம் எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா புக் பேக்கில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் ஜென்ரல் தமிழில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழில் கூட ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் பாருங்கள். மற்ற வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஓல்டு புக் பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை. ஜென்ரல் தமிழுக்கு மட்டும் அது புக் பேக் மட்டும் ஓல்டு புக் நீங்கள் பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அனலைசிஸ் பண்ணதில் ஓல்டு புக்ல இருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பழைய புக் ஃபுல்லு படிக்கலைனாலும் அட்லீஸ்ட் 10th 9th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின் கலர்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ஏரியாஸ் எல்லாம் நீங்கள் படித்து வச்சிடணும். ஓகே, அது வந்து இந்த லாஸ்ட் 5 days நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எதில் கன்ஃபியூஸ் ஆகிறீங்களோ அதில் கான்சென்ட்ரேட் ஆகணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் குரோனாலஜிக்கல் ஆர்டர் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எந்த அரசருக்கு அப்புறம் யார் வராங்க, குப்தாஸ் ஆகட்டும், மொஹல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் நீங்கள் வந்து பார்க்கணும். அதே மாதிரி பாலிட்டி சைடு எடுத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர், ஃபினான்ஸ் கமிஷனர், சேர்பர்சன், யாருக்கு அப்புறம் யார் ஃபர்ஸ்ட் யார், இப்போ கரண்ட்ல யார், இப்போ கரண்ட்ல எலெக்ஷன் கமிஷனர் யார், அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு 4 செட்டு வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது சட்டுன்னு மறக்குதோ உங்களுக்கு அதை நீங்கள் படித்து வச்சுக்கணும். அடுத்தது நியூமரிக்கல்ஸ்னால் நம்பர். இப்போ சார்பெழுத்துகளின் வகை எவ்வளவு, 10 அப்படின்னு சொல்லுவாங்க. மூதுரையில் எவ்வளோ பாடல்களின் எண்ணிக்கை, 31. ஏழாதியில பாடல்களின் எண்ணிக்கை என்ன, 81. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் நமக்கு வந்து மறக்கும். நம்பர்ஸ் ஆகட்டும், இயர்ஸ் ஆகட்டும், இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆகட்டும். ஸோ இந்த விஷயத்துக்கு நீங்கள் லாஸ்ட் 5 days கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. அண்ட் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற இடமும் இதுதான். டைம் கன்சியூம் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதுவான்னு டைம் கன்சியூம் ஆகக்கூடிய இடம் இதுதான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இல்லை அக்யூரேட் ஆன்சர் போடுறதாகட்டும், இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நியூமரிக்கல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இயர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்களோ அந்த எக்ஸாம்பிள் 5 year பிளான்ஸு, ஆசிட் பேஸ்ட் டாபிக்கு, டிசீஸ்லேருந்து கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா இந்த அவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்போ கூட ஞானபீடு விருது வந்து இருக்கு இல்லைங்களா, அது 2023 யார், 22 யார், 21 யார் வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவார்ட்ஸ்க்கு. ஏன்னா வந்து இலக்கியத்திலே உயர்ந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா ஞானபீடு விருது தான். ஸோ இப்போ கொடுத்தது எத்தனாவது விருது, யாருக்கு கொடுத்தாங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து தியரி பார்ட்டு, பேசிக் பார்ட், எப்போ ஞானபீடு அவார்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சது 1961. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓரியன்டாக இருக்கிற விஷயம் நீங்கள் அதை வந்து யூனிட் 9 கவர் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் சைடும் நீங்கள் பண்ணலாம். ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கிறது, ஸ்போர்ட்ஸில் நம்ம வின் பண்ணது, நேஷ்னல் லெவல் ஆகட்டும், ஸ்டேட் லெவல் ஆகட்டும், அந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அதிகமான பாப்புலேஷன் கொண்ட ஒரு பெரிய ஸ்டேட் எடுத்துட்டோம்னா அதில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கு இல்லைங்களா, உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதம், அதில் 5 வருஷம் கண்டினியூவாக தமிழ்நாடு தான் முதலிடம் வகிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ இது தமிழ்நாடு ஓரியன்டான ஒரு அச்சீவ்மெண்ட் பேஸ் பண்ண ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதை நீங்கள் படிக்கலாம். இல்லைன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், கொஞ்சம் இதை ரொம்ப டிடிஎஸ்ஸாக கேட்டாங்க, டஃப்பாக கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, 47%. அதுக்கு கீழே யாரு, ஹிமாச்சல பிரதேஷ், அதுக்கு கீழே யாரு, உத்தரகாண்ட், அதுக்கு கீழே யாரு, கேரளா, அதுக்கு கீழே யாரு, தெலுங்கானா. ஸோ இந்த மாதிரி என்ன கேட்கலாம்னா இந்த ஆர்டர் ஸ்டேட் வைஸாக நமக்கு கேட்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அச்சீவ்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் அவார்ட்ஸ் இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா. தென் நீங்கள் எப்போவுமே உங்களோட டெக்ஸ்ட் புக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் புக், அதுவும் நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்து பழகுன அந்த புத்தகத்தை தான் நீங்கள் பார்க்கணும்.
ஓன் நோட்ஸ் பார்க்கணும். புதுசாக நான் ஏதோ ஒரு மெட்டீரியல் குவிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியல் போட்டிருக்காங்க மார்க்கெட்டில், அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மெமரியில் ஆல்ரெடி பார்த்த இடத்தையே பார்க்கணும். நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரிட்டன் படி எழுதுனதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த 5 days 4 daysல நீங்கள் டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணி படிக்கலாம், இல்லைன்னா ஓன் நோட்ஸ் எழுதி படிக்கலாம். நான் உங்களுக்கு ஓன் நோட்ஸ் ஒரு ஆஸ்பிரண்டோட ஓன் நோட்ஸ் நான் காமிக்கிறேன், கடைசியில் நான் காமிக்கிறேன். தேவை இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த ட்ரிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கோ ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ் பொறுத்தவரையிலும் ஃபார்முலாஸ் நம்ம மைனஸ் ப்ளஸ் மாற்றி போட்டாலோ இல்லை ஸ்கொயர் டிவைட்ஸ் ஏதோ ஒன்று மாற்றி போட்டாவோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஆன்சர் வராது. ஸோ மேக்ஸில் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டோம் அப்படின்னா சிலரோட மைண்ட் அங்கேயே பிளாங்க் ஆகிடும், அடுத்ததுக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ண மாட்டீங்க. ஸோ ஃபார்முலாஸ் ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வச்சுருக்கணும். அப்படின்னா கடைசி ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடி எல்லா டாபிக்ஸோட ஃபார்முலாஸ் நீங்கள் படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் புக்கை தாண்டி 6th to 10th புக்கை தாண்டி ஒரு டாபிக், இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ ஏதோ ஒரு டாப்பிக்கில் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கேட்ட மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி டிஃப்ரெண்ட்டான சம் இருக்கும் இல்லைங்களா? அதை நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் ப்ரிப்பரேஷனில் அது தனியாக நோட் போட்டு எழுதி வச்சுருப்பீங்க. அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய சம்மை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா படி போடுற சம்மு, அதில் புக்கை தாண்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சம்மு, இதை நீங்கள் பார்த்துடணும். அடுத்தது ஒவ்வொரு சம்முக்கும் நீங்கள் ஷார்ட்கட் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ஒன்ஸ் பார்த்துக்குங்க. ஏன்னா ஃபார்முலானா அது ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஷார்ட்கட்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை நீங்கள் ஒரு ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே வாக்கில், சிலர்லாம் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறக்கு முன்னாடி படிப்பாங்க, அவங்கள நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாட்டர்டேயோட மேக்ஸிமம் ப்ரிப்பரேஷன் நிறுத்திடுங்க. ஃப்ரைடே சாட்டர்டேல இந்த ஃபார்முலா ஷார்ட்கட்ஸு இதுக்கெல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். எந்த மாதிரி ஷார்ட்கட் சொல்கிறேன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான், இது ஒரு பழைய ஆஸ்பிரண்ட்டோடு தான். அவங்க இப்போது டிஎஃப்ஓ இன்டர்வியூ 13ஆம் தேதி நடக்கு இல்லைங்களா, அவங்க அட்டன் பண்ண போகிறாங்க அதுக்கு. ஸோ அவங்களோட நோட்ஸ் தான் இது. மேக்ஸ் மேமோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி எடுத்திருக்காங்க. அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஒரு நோட் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்னா சிம்பிளிஃபிகேஷனோட ஃபார்முலாஸை ஃப்ரண்ட் பேஜில் எழுதிக்குவாங்க. அதில் டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்கட் ட்ரிக்ஸு எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதை ஒரு 2 பேஜில் எழுதி பேஜ் நம்பர் போட்டு இந்த இண்டெக்ஸில் எழுதிக்குவாங்க, இந்த இது ட்ரிக்ஸ் எல்லாம் எழுதிருக்கு அப்படின்ட்டு. ஸோ கடைசி நேரத்தில் ஒரு 10 பேஜ் பார்த்தாவே அவங்களுக்கு அந்த மேக்ஸ் இருக்கக்கூடிய 10 டாபிக் ஓவராக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை ஒரு 2 days முன்னாடி, எக்ஸாம் 2 days முன்னாடி பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன்லேயே டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 இந்த மாதிரி ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டைப் 1 பாருங்கள், இப்படி 6 போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இதில் எக்ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா என்ன ஃபார்முலா? எக்ஸ் பவர் 2 பவர் n மைனஸ் 1 டிவைட் பை 2 பவர் n. அப்போ எத்தனை டைம் அந்த நம்பர் வந்திருக்கோ அதுதான் இங்கே n அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இங்கே அடுத்த செகண்ட் டைப்பில் பாருங்கள், 75 ப்ளஸ் 33 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட்குள்ளே 4 ப்ளஸ் 25 இருக்குது. இந்த மாதிரி ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா இப்போ 75 எடுத்துக்கோங்க. 75க்கு அடுத்தது என்ன இருந்திருக்கு, நமக்கு ப்ளஸ் வந்திருக்கு இல்லையா? 1 செகண்ட். இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்துருப்பீங்க. நான் சொல்கிறேன், கடைசி நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் பாருங்கள். ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்காதவங்களா இருந்தால் அப்கமிங் எக்ஸாம், அப்கமிங் குரூப் 2 வருது, குரூப் 2A வருது, இதில் நீங்கள் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நிறையா பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஃபாலோ பண்ணாதவங்க இனிமேல் வர எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ 75 ப்ளஸ் இருக்கா? அப்போ ப்ளஸ் இருந்துச்சுன்னா 75க்கு நெக்ஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ 81. 81ங்கிறது எதோட ஸ்கொயர்? 9ஓட ஸ்கொயர். அப்போ ஆன்சர் 9. இதே சம் ஆனால் மைனஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா 75க்கு முன்னாடி ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணும். 75க்கு முன்னாடி ஸ்கொயர் வேல்யூ 64. எதோட ஸ்கொயர்? இது 8ஓட ஸ்கொயர் தான் 64. அப்போ 8 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்தா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா உள்ள இருக்க அதே நம்பர் தான் ஆன்சர். எக்ஸ்ட்ரா வரலைன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக் இருக்குது. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொன்றுக்கு இந்த மடங்கு கணக்கெல்லாம் கேட்டால் என்ன பண்ணுறது? ஸோ இதுக்கெல்லாமே ட்ரிக் இருக்கும், சில ட்ரிக் இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு போகணும். ஏன்னா மேக்ஸில் நமக்கு 25 மார்க்ஸ் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கு மேக்ஸ்க்கு உயிர்நாடியே என்னதுன்னா ஃபார்முலா அண்ட் ஷார்ட்கட் மெத்தடு, திஸ் திங்ஸ் எல்லாம். ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடி ஒரு 2 days முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே மெமரியில் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக எக்ஸாமில் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி தான் ஃபார்முலாஸும் எழுதி வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம்.
உங்கள் ப்ரிப்ரேஷன்லேயே தெரியும். பர்சன்டேஜுக்கு வந்து மேம் எழுதியிருக்காங்க மார்க்டு ப்ரைஸ் என்ன, டிஸ்கவுண்ட் என்ன, X% அதிகரிச்சா என்ன, இந்த மாதிரி ஃபார்முலாஸ், குறைச்சா இந்த மாதிரி ஃபார்முலாஸ், இதெல்லாம் ஃப்ரண்ட் பேஜில் எழுதிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சம்மா அந்த நோட்டுக்குள்ளே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை டக்குன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மார்க்டு ப்ரைஸு ஃபுல்லுமே வந்து லாபம் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட் ப்ரைஸ்னா செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி எழுதி வச்சுருப்பீங்க ஃபார்முலாஸ், ஏபிஜிபிக்கு ஃபார்முலாஸு. இதே வந்து 3 உறுப்புகளோட கூடுதல் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் அந்த 3 உறுப்பை நீங்கள் என்னவா எடுப்பீங்க. ஸோ இதெல்லாமே முன்னாடியே நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. வைக்கல அப்படின்னாலும் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காக இது சொல்கிறேன். எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு இதை தான் வந்து மேக்ஸ் மேம் சொல்லுவாங்க. நாட் ஓன்லி மேக்ஸ், இது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். அதே மாதிரி தமிழுக்கு இந்த நியூமரிக்கல்லாம் மறக்கும் இல்லைங்களா, இந்த நூற்றாண்டு இப்போல்லாம் தமிழ்லேயே ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. பாருங்க 18ஆவது நூற்றாண்டுல யார் யாரெல்லாம், தாய்மானவர், தஞ்சை வேதநாயக சாஸ்திரி, இவங்களையெல்லாம் எங்க மேம் கேள்வியப்பட்டது இல்லைன்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியில பழைய புத்தகத்தில் இருப்பாங்க. ஸோ நம்ம கிளாஸ் எடுக்கும்போது மேம் சொல்லியிருப்பாங்க, அவங்க படி நோட்ஸ் இவங்க எழுதியிருக்கிறாங்க, இவங்க போஸ்டிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நோட்ஸ் எழுதியிருப்பீங்க கட்டாயமாக. எழுதலைன்னா இன்னி அப்கமிங் எக்ஸாமில் எழுதிக்கோங்க. ஸோ இதை மட்டும் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் நியூமரிக்கல்ஸில் தனியாக 140 நாச்சியார் திருமொழியில் 140 பாடல்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அதை மட்டுமே இந்த 4 days 3 days லாஸ்ட் 3 daysல நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்கன்னா அதுவே வெல் அண்ட் குட். புதுசாக எதுவும் படிக்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன். இல்லை மேம் நான் நோட்ஸ் எல்லாம் எடுக்கல, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறேன், அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாரதியார்னா அவங்க எங்கெங்கே கவர் ஆகிறாங்க, 10th பாருங்கள் பேஜ் நம்பர் 31, 8th செகண்ட் டேர்மில் கவர் ஆகிறாங்க, பேஜ் நம்பரோட எழுதியிருப்போம். ஸோ 6th term 1 இந்த பேஜ் நம்பர். ஸோ நீங்கள் டக்குன்னு ஒரு சிலபஸ் எடுக்கிறீங்க, பாரதியார் எடுக்கிறீங்க, இந்த புக்கெல்லாம் எடுத்து முடிச்சிடுறீங்க. நோட்ஸ் எழுதாதவங்க நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். பாரதிதாசன் எடுக்கிறீங்க, இவங்க எங்கேயெல்லாம் கவர் ஆகாங்களோ அதை முடிக்கிறீங்க. நாமக்கல் கவிஞர் எடுக்கிறீங்க, 7th நியூ புக்ல ஒரே ஒரு இதில் தான் இருக்காரு. ஸோ அதை பண்றீங்க. ஸோ கவிமணி தேசி விநாயகன் பாருங்க, இந்த ப்ளூல இருக்கிறதுலாம் நியூ புக்ல இருக்கிறது, இந்த மாதிரி பிளாக்ல எழுதி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஓல்டு புக்ல இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்க டக்குன்னு ஓல்டு புக்கையும் கூட விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அடுத்ததுக்கு போய்க்கலாம். முடியரசன் எங்க இருக்காரு, 6th term 2ல பேஜ் நம்பர் 126ல இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாணிதாசன், சுரதா, இந்த மாதிரி நீங்க நோட்ஸ் எழுதலைனாலும் இந்த விஷயங்கள் பாருங்க, எங்க உலகளாவிய தமிழர்களோட சிறப்பு, தமிழ் பணி, இதெல்லாமே வந்து இங்க எல்லாம் கவர் ஆகுது. கடல் பயணங்கள் பற்றிலாம் இந்த லெசன்ஸ்ல கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் மொழியில அறிவியல் சிந்தனைகள் பழைய புக்ல கவர் ஆகுது. அது தமிழ் மகளிரோட சிறப்பு டெஃபினட்டா இதுல இருந்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு டாபிக் இல்லையா. ஸோ அதே மாதிரி Tnpsc மேக்ஸிமம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால ப்ரௌஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிப்பரேஷன்ல வந்து நம்ம டெஃபினட்டா எழுதி ஒரு வச்சிருப்போம், அதை வச்சு கூட நீங்க பண்ணலாம். நோட்ஸ் எழுதி தான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லுங்கிற அவசியமே இல்லை. இந்த இது இங்க இருக்கு அப்படின்னா அந்த டக்குன்னு அந்த புக்கை எடுத்துட்டு, ஏன்னா நீங்க புக்கையே திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது ஈஸியா உங்களுக்கு அந்த பிக்சர்ஸோட இருக்கும்போது நமக்கு மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகும். நோட்ஸ்னா கூட நீங்க பிளாங்கா ஒன்லி ரிட்டன் தான் இருக்கும். இதே நீங்க புக் நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஏன்னா இதுல தமிழ்ல 100 மார்க்ஸ் இல்லையா. ஸோ புக் நோட் பண்ணீங்கன்னா அந்த பிக்சர்ஸ், நீங்க அங்க லைன் போட்டது, இதெல்லாம் இன்னொரு டைம் நீங்க கண்ணுல பாப்பீங்க. ஸோ அதனால இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு எங்க இருக்கு, இப்போ 9th எடுத்துட்டீங்கன்னா மூடூர் ராமாமிர்தம் முடிச்சலாம், முத்துலட்சுமி அவங்க, இது எல்லாமே ஒரே லெசன்ல இருக்கும். ஸோ டக்குன்னு நீங்க முடிச்சுட்டு ஓகே இன்னைக்கு பார்ட் A முடிச்சிட்டோம், தமிழ் பார்ட் B பார்ட் C முடிச்சிட்டோம், மேக்ஸ் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டோம், GS படிச்சிட்டோம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு திருப்தி வந்து இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது. இது வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா. ஸோ மேக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். காலைப்படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்கத்தான் வேண்டும் இப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி அப்படிங்கிற பாரதிதாசனாருடைய வரிகளுக்கு இணங்க நம்ம கண்டினியூவா படிக்கலாம், ஜெயிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல எக்ஸாம் படிங்க. இது நமக்கு கடைசி எக்ஸாம் கிடையாது. Group 4 முடிச்சுட்டு கையோட ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க Group 4 2க்கு 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. Group 1 அடுத்ததா வருது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கீப் கோயிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.